தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்கள அவர்களுடைய வாழ்க்கை வரலாற படித்து பார்த்தோம்னா, அவ்வளவு விஷயங்கள் தெரியுது. பத்தவச்சலம், ராஜாஜி, ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டி, பேரறிஞர் அண்ணா, காமராசர், இந்த மாதிரி முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துலலாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன முடியாது, எங்கேயுமே கிடையாது. இது எம்ஜிஆர் காலத்திலேருந்து, கலைஞர் காலத்திலேருந்து இப்படியே தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிற பிரச்சனை அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பிரச்சனை தமிழில் நடந்ததே கிடையாது. மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எண்ணற்ற தலைவர்கள் இந்த மண்ணுக்காக உழைச்சிருக்காங்க. மக்கள் நலனுக்காக பாடுபட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுக்காக பாடுபடுறாங்கன்னு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் சாவு சத்தம். தூக்கம் வரலைன்னு சொல்கிறாரு ஐயா மு.க. ஸ்டாலின். தூக்கமே வரல அப்படின்றாரு. நாங்கள் என்ன கேட்குறேன், ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுடைய எம்எல்ஏக்கு இருக்காங்களே 2 பேர், அவங்க தெரியாமல் அந்த ஏரியாவில் சாராயம் காய்ச்ச முடியுமா? போலீஸ் அதிகாரிக்கு தெரியாமல் அந்த ஏரியாவில் சாராயம் காய்ச்சி விற்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய கவுன்சிலர், உங்களுடைய மாவட்ட செயலாளர், எல்லா பேருக்கும் இது தெரிஞ்சதே நடக்குது. ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு மேலே யார் இவனை காய்ச்சி சொன்னது, எவ்வளோ காசுக்கு சம்பாதிச்சிருக்கான் அப்படின்றதெல்லாம் தேடி கண்டுபிடுங்கய்யா. உங்கள் அரசுக்கு கெட்ட பேருன்னு சொல்கிறாங்களா உங்கள் எம்எல்ஏ? உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா? பாருங்கள், 55 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அந்த 55 பேருக்கு குடும்பத்துக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க. காசு கொடுத்தா போதுமா? அவங்களோட வாழ்க்கை தரம் எப்போ உயருது? இலவசமாக படிப்பு கொடுக்குன்றீங்க, காலேஜ் வரைக்கும் எல்லாமே செய்யணுன்றீங்க. அது எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொடுக்குறதானங்கய்யா. புதுசாக என்ன செய்ய போகிறீங்களா? நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவனுக்கு இந்த மாதிரி ஊக்கத்தையை கொடுத்து நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனை, கள்ளச்சாராயம் காய்ச்சி செத்தாண்டா எதுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க? ஒரு பட்டாசாலையில் வெடி விபத்தில் இறந்து போயிட்டானா அவனுக்கு காசு கொடுங்க. கல்குவாரியில் இறந்து போயிட்டானா அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க. அந்த மாதிரி விபத்துகள் கொடுக்கலாமீங்கய்யா. நீங்கள் திமுரு பிடிச்சி கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்களே. இதே நிகழ்வு ஏற்கனவே நடந்துச்சு, இன்னமும் இது தொடருது. அப்புறம் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிட்ட உங்களை குறை சொல்லாமல் யாரை கேள்வி வைப்பாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களே, நீங்கள் மாறி மாறி இந்த திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டை போட்டு நீங்கள் செய்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது கொஞ்சம் மாறுங்க. தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்காச்சும் போகட்டும். இனிமேல் வாழும் இளைஞர்களுக்கு, வரும் இளைஞர்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுங்க. இப்போல்லாம் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி போயிட்டான், திருத்தவே முடியல. எப்போ மாற்ற போகிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இதை கொரோனா டயத்தில் ஒரு 2-3 மாதம் ஒயின் ஷாப்பை மூடி வச்சுருந்தாங்க. அந்த டயத்துலேயே எல்லாத்தையும் மூடி இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மருத்துவம் கொடுத்து அவங்கள சரி பண்ணியிருக்கலாம். அப்போது நீங்கள் கொடியை பிடிச்சி போராட்டம் பண்ணீங்க எடப்பாடிக்கு எதிராக. இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒருபாடு ஒயின் ஷாப் வியாபாரத்தை கூட்டி வச்சுருக்கீங்க. என்னங்கய்யா அது? மக்கள் மேல் அக்கறை இருந்தால் உண்மையிலேயே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற ஒயின் ஷாப் மூலமாக இழுத்து மூடுங்க.